ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய எலெக்ஷன் வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ள நெறைய விஷயங்கள் அப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எஸ்ஐஆர் விஷயமா போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யார் கூட்டணி யார் கூட சேரப்போறா அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு. கட்சிக்குள்ள நெறைய பிரச்சனைகள் இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ நெறைய சர்வே வெளிய வந்துட்டு இருக்கு. அதாவது யார் எந்த கட்சி கூட யார் கூட்டணி வச்சா எவ்வளோ வாக்குகள் கிடைக்கும்? எந்த சதவீதம் நம்ம கட்சிக்கு வாக்குகள் கிடைக்கும்? அந்த மாரிலாம் ஒவ்வொரு கட்சியில இருந்தும் அவங்கவங்க சார்புல நெறைய சர்வேலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டிவிக்கு அதாவது டிவிக்கு யார் கூட கூட்டணி வச்சா நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் நமக்கு வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி டிஎம்கே நெறைய சர்வேஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பாஜக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக, அதுக்கப்புறம் டிவிகே இவங்க 3 கட்சியும் கூட்டணி வச்சா எவ்வளோ கிடைக்கும்? அதாவது இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு சர்வே எடுத்ததுல கண்டிப்பா இவங்களுக்கு வாக்கு அந்த அளவு கிடைக்காது அப்படிங்கிற மாரி ஒரு சர்வே எடுத்து இவங்க வெளியிட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் போனாலும் சரி, இவங்க இந்த மாரி கூட்டணி வச்சா தான் இப்படி கிடைக்குது. இதே பாஜக இல்லாம அதிமுக, டிவிகே மட்டும் கூட்டணி வச்சா நமக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சர்வே எடுக்க போறதா ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் போகட்டும். இதுக்கப்புறம் எடுக்க போறாங்களா? இப்ப இந்த கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூட்டணி பத்திய பேச்சுவார்த்தைகள் கருத்து கணிப்பு நடந்ததுல நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக இல்லாம அதிமுகவும் அதுக்கப்புறம் டிவிக்கு இந்த 2 கட்சியும் சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்து கணிப்புல மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. அதாவது இந்த கரூர் இஷ்யூக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்புலயுமே அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கூட்டணின்னு எடுக்கும்போது இந்த 2 கட்சியும் சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிவிகேக்கு ஆதரவு தராம இருக்கிற அதிமுக கட்சியில இருக்கக்கூடியவங்களும் அதாவது அதிமுக கட்சியை ஆதரிக்கிற மக்களுமே டிவிகே இவங்க கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி கூட்டணி வச்சா டிஎம்கே எவ்வளவு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க, எவ்வளவு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கான ஒரு சர்வே எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ரீசெண்ட் டைம்ல கூட பாத்தீங்கன்னா குமாரபாளையம் அந்த பரப்புரையில அதாவது தேர்தல் பரப்புரையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கும் போது கூட்டத்திலிருந்து ஒருத்தர் டிவிக்கு கொடியை தூக்கி அசைச்சு கத்த ஆரம்பிச்சாங்க. சோ அப்பவே அவர் என்ன சொன்னார்னா, பிள்ளையார் சொல்லி கூட்டணிக்கு பெருசா ஒரு கூட்டணிக்கு போடப்பட்டுருச்சு. இது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். மக்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, அதாவது முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு இந்த சவுண்ட் கேக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அப்பவே ஓகே, இது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கூட்டணி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல இவருமே பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி கூட்டணி சம்பந்தமாவே டிவிகே கூட சேர்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசினனால 2 கட்சி கூட்டணி பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் போன்ல வேற பேசியிருந்தாங்க. அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேருமே போன்ல பேசியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை பத்தியும் பேசியிருக்காங்க. கரூர் விஷயம் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நிறைய தகவல் எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்துருந்துச்சு. கூட்டணி சம்பந்தமா பேசியிருப்பாங்களோ, அது இப்போ சொல்லாம இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் கூட்டணி சம்பந்தமா, அதாவது எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த 2 கட்சியும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது தகவல் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த 2 கட்சி கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சர்வே மாதிரி டிஎம்கே எடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு சின்ன மக்களுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்ததுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமா விஜய்க்கு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு குறையல அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய மக்கள் இந்த கரூர் இஷ்யூ நடந்தனால டிவிகே மேல கோவப்படுறாங்க, அவங்களுக்கு ஆதரவு கம்மியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறத விட ஆதரவு அதே அளவுக்கு தான் இருக்கு. சில இடத்துல ஆதரவு அதிகமாயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் கருத்து கணிப்பு சொல்லுது. சரி, ஓகே, கூட்டணி இல்லாம டிவிகே தனியா நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிவிகே தனியா தனித்து நின்று கூட்டணி எதுவும் இல்லாம போட்டிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ல 23% வாக்கு வித்தியாசம் அவங்களுக்கு கிடைக்கும், வாக்கு அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு டிஎம்கே எடுத்த சர்வேல வெளியே வந்திருக்கு. இந்த டைம் எலெக்ஷன்ல ஒரு 23% இவங்க எடுத்துட்டாலுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்போனன்ட்டா டிவிகே வரக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஎம்கேவோட வாக்குகள் கம்மியாகி இதுக்கு அதிகமான சான்சஸும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழகத்துல என்டிஏ கூட்டணியில பாஜக, அதுக்கப்புறம் அதிமுக இந்த 2 கட்சி இருக்கிறாங்க. இது கூட டிவிகேவும் அப்படியே சேர்ந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இப்ப டிஎம்கேல 50% வாக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மற்ற கட்சிகளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23% வாக்குகள் கிடைக்கும். நாம் தமிழர் சீமான் அவருடைய கட்சிக்கு 12% வாக்குகள் கிடைக்கும். சோ இதே மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3%, 5% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. சரி, ஓகே, எந்த கூட்டணி இல்லாம தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகக்கு 45% வாக்குகள் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதே தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கு பாத்தீங்கன்னா 23% வாக்கு வரக்கு அதிகமா இருக்கு, சான்சஸ் அதிகமா இருக்கு. இதே பாஜக, அதிமுக இவங்களுடைய வாக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு 5% வாக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு
அப்படிங்கிறதும் அந்த கருத்து கணிப்பிலே வெளியே வந்திருக்கு. சரி, இப்போ டிஎம்கே வந்து என்ன ஒரு புது சர்வே எடுக்க போறாங்க. அது வந்து எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாஜக இல்லாம அதிமுக அப்புறம் வந்து டிவிகே இந்த 2 கட்சி வந்து சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ வந்து அதாவது வரும், வாக்குகள் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா நெறைய பேர் வந்து இங்க பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் இல்லாத மக்கள் தமிழ் மக்கள், அதாவது தமிழ்நாட்டுல வந்து அதிக அளவுல வந்து பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் இல்லாம அத வச்சு தான் வந்து டிஎம்கே வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய கருத்துக்கள் வந்து வெளிய வந்துட்டு இருக்கு. சோ அதனால டிஎம்கே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. டிவிகே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா, அதாவது அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்க 2 தனியா நின்னா வந்து வாக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாரி இத பத்தினத வந்து எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இவங்க 2 கூட்டணி வச்சுட்டாங்க. அதாவது பாஜக இல்லாம கூட்டணி வச்சுட்டா, நம்ம வந்து வாக்குகள் கம்மியா இருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணி அமையறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி டிஎம்கே சைடுல இருந்து நெறைய சர்வேஸ் எடுத்துட்டு வந்துருக்காங்க. வெளிய வந்து இத பத்தின ஒரு கருத்து கணிப்பு எடுத்துட்டு வந்துருக்காங்க மக்கள் கிட்ட. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெறைய பேர் என்ன சொல்றாங்க, அதுவும் கருத்து கணிப்புல இதுக்கு முன்னாடி, அதாவது கரூர் இஷ்யூக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பும் சரி, அதுக்கு அடுத்து வந்த கருத்துக்கள்லயும் சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக அதுக்கப்புறம் வந்து டிவிகே இந்த 2 கட்சியும் வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது டிவிகே ஆதரிக்கிறவங்களும் நிறைய பேர் அதிமுக வந்து ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களும் டிவிகே வந்து இங்க ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.